சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சில முக்கியமான தகவல்களை மாவட்ட செயலாளர்களிடையே தெரிவித்திருக்கின்றார். அதன்படி வரும் ஏப்ரல் மாதம் தேமுதிகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தருமபுரியில் நடைபெறும் என்ற தகவலை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேமுதிகவில் 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செயற்குழு பொதுக்குழுவில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் அந்த பொதுக்குழுவின் மூலமாக ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக புதிய தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். பழைய மாவட்ட செயலாளர்களில் பலர் மாற்றப்பட்டு புதிதாக மாவட்ட செயலாளர்கள் தேர்வாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலை தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே அவர் கூறியிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையிலே புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்கக்கூடிய விதமாக பழைய மாவட்ட செயலாளர்கள் பலர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள் என்ற தகவல். அது மட்டுமல்லாமல் தேமுதிகவிலே விஜய பிரபாகரனுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்று தொண்டர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக பொதுக்குழு செயற்குழு மூலமாக ஒரு சில புதிய பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளும் வெளியிடப்படும் என்ற தகவலையும் அவர் கூறியிருக்கின்றார். இதன் மூலமாக விஜய பிரபாகரனுக்கு புதிய பொறுப்பு தேமுதிகவின் பொதுக்குழுவில் வழங்கப்படும் என்ற தகவலையும் அவர் மறைமுகமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே கூறியிருக்கின்றார். 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெற்றிருக்கும் கூட்டணி மகத்தான வெற்றியை பெறக்கூடிய வகையிலே தொண்டர்கள் நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார்.